பிரிட்டன் மன்னராக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள சார்லஸுக்கு பாரம்பரிய முறைப்படி மரியாதை அளிக்கப்பட்டு வருகிறது. விவரங்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். அதற்கு முன்பாக அது குறித்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். Three cheers for His Majesty the King! Hip hip! Hooray! Hip hip! Hooray! Hip hip! Hooray! Thank you, Your Marshal, sir. Number three, please. Five. Number one, go on. Five, four. Number two, five, five. Number three, please. Five. Number one, go on. Five. Number two. Five. Number three, please. Number one, go on. Number two. செய்தியாளர் அதிர்வு கண்ணன் இணைந்திருக்கிறார். அதிர்வு கண்ணன், பிரிட்டனின் பாரம்பரிய முறைப்படி மன்னருக்கு அளிக்கப்படும் மரியாதை குறித்து சொல்லுங்க. வணக்கம் நேர்களே. அதாவது நேற்றைய தினம் தன்னை பிரித்தானியாவின் முடிசூடிக்கொண்ட அரசராக தன்னை சார்ல்ஸ் அறிவித்திருந்தார். இந்த அறிவிப்பானது சார்ல்ஸ் மூன்றாவது சார்ல்ஸ் என்று அவருக்கு அந்த பட்டம் வழங்கப்பட்டிருக்கின்றது. காரணம் என்னவென்றால் வழி வழியாக பலர் சார்ல்ஸ், ஜோர்ஜ் அந்த பெயர்களிலே பலர் மன்னர்களாக இருந்து வந்துள்ள காரணத்தால் இந்த சார்லஸுக்கு முன்னதாக 150 வருடங்களுக்கு முன்னர், அதற்கு முன்னர் 250 வருடங்களுக்கு முன்னர் என்று சொல்லி 2 சார்ல்ஸ் மன்னர்கள் ஏற்கனவே பிரித்தானியாவில் இருந்திருக்கின்றார்கள். இதன் காரணத்தால் தற்போது
மகாராணியார் எலிசபெத்தின் மகனான சார்ல்ஸ் பிரித்தானியாவின் மன்னராக முடிசூடி கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே அவருக்கு சார்ல்ஸ் மூன்றாவது சார்ல்ஸ் என்ற பட்டப்பெயரை வழங்கி இருக்கின்றார்கள். அவர் இன்று மரியாதை நிமித்தமாக பிரித்தானியாவின் பிரதம மந்திரி ஆக இருக்கும் லிஸ் ட்ரஸ் அவர்களை சந்தித்து உரையாடி அத்தோடு பிரித்தானிய பாராளுமன்றத்திற்கும் சென்று அங்கே இருக்கின்ற அனைத்து எம்பிக்களையும் தனக்கு தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வார். ஒரு மரியாதை நிமித்தமாக இந்த சந்திப்பு நிகழ இருக்கின்றது. அதன் பின்னர் ஸ்காட்லாந்தில் உள்ள பாராளுமன்றம் அவருக்கு மரியாதை செலுத்த இருக்கின்றது. அதன் பின்னர் அவர் வேல்ஸுக்கும் சென்று வர இருக்கின்றார். வேல்ஸ் மற்றும் அயர்லாந்து தேசத்திற்கும் சென்று வர இருக்கின்றார். அயர்லாந்தில் உள்ள நாடாளுமன்றமும் அவருக்குரிய மரியாதையை வழங்க இருக்கின்றன. இதேவேளை பிரித்தானிய இறந்து போன பிரித்தானிய மகாராணியாரின் பூத உடல் லண்டன் நோக்கி வந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே லண்டனிலே இருக்கின்ற டவர் பிரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே, அதாவது டவர் பிரிட்ஜ் என்று வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அந்த பாலத்தில் வைத்து 96 குண்டுகள், அதாவது மகாராணிக்கு உரிய வயது அது, அந்த 96 வயதை குறிக்கும் வகையிலே குண்டுகள் முழங்கப்பட்டிருக்கின்றன. அத்தோடு புதிய அரசரை, அதாவது புதிய 3ஆம் சார்ல்ஸ் அவர் மன்னரை வரவேற்கும் முகமாகவும் பீரங்கிகள் முழங்கப்பட்டு இன்று பக்கிங்ஹாமில் அவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டு வருகின்றது. இதேவேளை பொதுமக்கள் பார்த்தீர்களானால் லட்சக்கணக்கிலே கூடி நின்று தமது புதிய அரச அதிபருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இறந்து போன மகாராணியாருக்கும் அஞ்சலிகளை செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் தற்போது பரபரப்பாக பிரித்தானியாவிலே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. நேற்றைய தினம், அதற்கு முன்னைய தினம் அனைத்துமே மிகவும் சோகமாக காணப்பட்ட பிரித்தானியா இன்று சற்று புத்துணர்ச்சியோடு நிமிர்ந்து நிற்கின்றார்கள். காரணம், தமது புதிய மன்னரை வரவேற்பதற்காக. இந்த நிலையிலே அவரது 2 மகனான சார்ல்ஸ் வில்லியம், உங்களுக்கே தெரியும், வில்லியம் சார்ல்ஸுக்கு அடுத்ததாக முடிசூடிக்கொள்ள இருக்கும் மன்னராக இருக்கின்றார். அவர் இளவரசராக இருக்கின்றார். சார்ல்ஸ் எப்பொழுது இறக்கிறாரோ அல்லது பதவியை துறக்கின்றாரோ அதற்கு பின்னதாக வில்லியம் தான் இந்த நாட்டின் பிரித்தானியாவின் அரசராக முடிசூடிக் கொள்வார். அவர் ஏற்கனவே பிரித்தானியாவில் தனது மனைவி கேட் மிடில்டனோடு தங்கி இருக்கின்றார். இந்த நிலையிலே ஹாரி மெகான் மார்க்கலை திருமணம் செய்து அமெரிக்காவிலே சென்று குடியேறியிருந்தார். அவரும் தற்போது வந்து பிரித்தானியாவில் தங்கியிருக்கின்றார். மெகான் மார்க்கல் அவர்களும் சற்று சர்ச்சைக்குரிய நபர் என்பது நாம் அறிந்த விடயம். அவர் கடந்த காலங்களிலே அமெரிக்காவில் இருந்து கொண்டு அரச குடும்பத்தை குறை கூறி கொண்டிருந்தார் என்பது நேர்கள் அறிந்த விடயம். அவரும் தற்போது இங்கே பிரித்தானியா வந்திருக்கின்றார். அவரும் சேர்ந்து தனது மாமனார் வாழ்த்துக்களை தெரிவித்த வண்ணம் இருக்கின்றார்கள். அரசு தலைவர்கள், வேற்று நாட்டில் இருக்கும் அரச குடும்பத்தினர்கள், உதாரணமாக நெதர்லாந்து மற்றும் நோர்வே நாடுகளில் வசிக்கின்ற அரச குடும்பத்தினர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நமது புதிய அரசரான 3வது சார்லஸ் அவர்களுக்கு. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி அதிர்வு கண்ணன். But I thank you